Hi. Good. We're just doing some driver testing today. Okay. Oh my god. தண்ணி இது. Shit. పగిలిపోయింది కదా. స్క్రీన్ పోయింది. ஹலோ கைஸ், இது ஸ்டெரியன், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிலைடில் இருக்கோம். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன், மெயினான டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அடிலைடு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிருந்தோம். ரீச் ஆகிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லா வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று பண்ணிட்டோம். அதெல்லாம் நேற்று கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேஜரான டெஸ்டினேஷன் நோக்கி நம்ம போக போகிறோம். மேஜரான டெஸ்டினேஷனாக வந்து நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு டெஸ்டினேஷன், அதாவது வந்து ஆலிஸ் ஸ்ப்ரிங்ஸு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 1600 கிலோமீட்டரு. அது போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து கோப்பர் பே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊருக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து அங்கே தான் நம்ம ஹால்ட் ஆக போகிறோம். அந்த ஊரில் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே வந்து அண்டர் கிரவுண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழ்வாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து போகிற ரூட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க, டயர்லாம் வந்து உருகி ரோடோட ஒட்டிக்கும், அந்த இடத்துல ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ் இருக்காது, இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரெச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்ட்ரெச்சு. அதனால் எப்படி இருக்க போகுது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. வாங்க போகலாம். ஓகே கைஸ், ஆல் செட். தாராவை வந்து வார்ம் அப் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக வந்து காலைல 6 மணிக்கெலாம் கிளம்புறதா இருந்தது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 10 மணி ஆயிடுச்சு. பாய் 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 பாய். Yeah, you wanna come for a ride? Come sit. Yeah. Sure? Yeah. Sit here. Hold me tight. Hold him tight. Hold me here. Are you ready? See here. Only see here. See there. You wanna go faster? Yeah? Okay? Bye bro. Thank you so much. Soon we'll meet soon. Water తాగుతా. Okay bro. Bye bye. 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 Take care. Yeah, thank you. Bye bye bye. Bye. ஓகே கைஸ், ஃபைனலி கிளம்பியாச்சு. அண்ட் சீரியஸாக வந்து இதுதான் எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த ஒரு லவ் வேறு லெவல். ஸோ இன்றைக்குடைய டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு 900 கிலோமீட்டர்ஸு, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து 15 ஹவர்ஸ் காமிக்குது. ஸோ 900 கிலோமீட்டர்ஸ் 9 ஹவர்ஸ் காமிக்குது. பட் 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன் என்னுடைய கெஸ் படி. அண்டு இப்போது கரெக்டாக விடிகிற டைமில் அங்கே வெதர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 40 டிகிரிஸாம். நான் சொன்னல, டயர்லாம் வந்து மெல்ட் ஆகிற அளவுக்கு வெயில் அடிக்கும் அங்கே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ டயர் வந்து கண்டிப்பாக மாற்றியே ஆகணுன்ற மாதிரி தான் சொன்னாங்க எங்களுக்கு. அங்கே ஆலிஸ் ஸ்ப்ரிங்ஸ் போயிட்டிங்கன்னா நீங்கள் அங்கே வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி டயர் மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னா அது மாதிரி சுச்சுவேஷன் சொல்லிட்டு. அண்ட் இன்றைக்கி ரைடுக்கு தான் வந்து நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருந்தேன். ஏன்னா ஆலிஸ் ஸ்ப்ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கைஸ் அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டெசர்ட்டு. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் ஸ்டேஷன் கிடையாது, பெருசாக வந்து ஃபுட்டு கிடைக்காது, ஸ்டே கிடைக்காது, எதுவுமே இல்லை. ஏன் நீங்கள் வந்து அந்த ஹைவேல போகும்போது இன்னைக்கான்னு தெரில, இல்லைன்னா பார்த்தா வந்து இன்னும் ஒரு 2-3 நாள் ரைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே இருக்காது. அந்த ஒரு சென்ட்ரல் ஆஸ்திரேலியாவில் நிறைய பேர் சொன்னது என்னன்னா வந்து அங்கே பண்ணும்போது 4x4 வெஹிக்கிள் இல்லாமல், அதோடைய ஹெல்ப் இல்லாமல் உங்களால் பண்ண முடியாது, ஏன்னா வந்து ஃபியூவல் கேரி பண்ணணும் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க. பட் we are all set. நாங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். என்ன நடந்தாலும் அதை பாருங்கள் அந்த காரை. கிரேட். ஸோ என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியிருக்கோம். ஓகே கேஸ், ஃபியூல் போட போகிறோம். 95 போட்டுருவோம்.
15 liters பிடிச்சிருக்கு. வரும் டர்ட் பைக், குட்டி டர்ட் பைக்கு, பெரிய டர்ட் பைக்கு. Thank you. 10 and 11, the one next to it? 10 and 13, 12, sorry, 12. 12? Yeah. Okay. ஆஸ்திரேலியாவில் இது ஒரு பிரச்சனை இருக்குது, கார்டு டிக்ளைன் ஆகுறது. நம்ம இந்தியன் கார்டு எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வாட்டி டிக்ளைன் ஆகிக்கிட்டே இருக்கும் இஷ்டத்துக்குண்ணா. ரைஸ் தாராவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தெரியுதா 20,000 கிலோமீட்ரு? இங்கே இதை பாருங்க, தெரியுதா 20,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தாராவில். இப்போ ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது தாராவில் கிலோமீட்டர்ஸில். டைம் என்னமோ, ஏன்னா நான் மூட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடித்து பிரித்து மேய்ஞ்சிடுவேன் கிலோமீட்டர்ஸு. பட் இங்கே இதில் தாராவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி இல்லை. இது ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் போல இருக்குது. வெளியேருந்து பார்த்தோன்னே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னடா இது செம்மையாக இருக்குன்ற மாதிரி. இதை பாருங்களேன், ஒரு பாண்டு ஒன்று கட்டி அதுக்கு ஒரு ஸ்பேஸிங் கொடுத்து பாப்பா இவ்வளோ லேண்ட் வந்து வெறும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வர வைக்கிறதுக்கு அந்த அட்ராக்ஷனுக்காகவே கொடுத்துருக்காங்களா. அப்போனா வந்து ரேட்டெல்லாம் எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்க எங்கள் லேண்ட் ரேட்டு. அப்போ போர்ட் வேக்ஃபீல்டு அப்படின்ற ஊருக்குள்ளே வந்திருக்கோங்க. ஊருக்குள்ளே போகிறோம் இப்போது. அப்படியே தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய டைவர்ஷன் எடுக்கணும். இதை பாருங்கள், இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்கத்துலேயே கடல் இந்த பக்கம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடலில் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ இங்கேருந்து நம்ம வந்து அப்படியே உள் பக்கமாக சென்ட்ரல் ஆஃப் ஆஸ்திரேலியா, இதுதான் ஆஸ்திரேலியான்னு வச்சுக்கோங்களேன். அது நட்டு புள்ளியில் இருக்குது இது, அது பேர் என்னது, ஆலிஸ் ஸ்ப்ரிங்ஸு. ஸோ அந்த ஒரு ரூட்டில் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம் நம்ம. ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா மேப் ஒன்று வாங்கி இங்கே வச்சு செட் பண்ணலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து இந்த 199 கிலோமீட்டருக்கு அப்புறமா வந்து இந்த ஸ்டூவர்ட் ஹைவேன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டூவர்ட் ஹைவே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஹைவேவும் கூட, டேஞ்சரஸான ஹைவேவும் கூட. இப்போ வந்து அந்த ஆன்கோயிங் டிராஃபிக், ஆப்போசிட் டைரக்ஷன் டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லேனில் வருதுல்ல. ஸோ அங்கே வந்து மோஸ்ட்லி அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து 120 ஸ்பீட் லிமிட்டு. யோசிச்சு பாருங்கள், விண்ட் பிளாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டையை கலப்ப போகுது. ஆல்ரெடி வந்து இந்த பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா எப்படி வந்து விண்ட் பிளாஸ்ட் அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய ஹேண்டில் வர பாருங்கள். ஸோ கைண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து வெயிட்னால மட்டும்தான் வந்து இப்போதைக்கு ஹோல்டாக இருக்குது. சன்னியுடைய பைக் வந்து பார்த்திங்கன்னா வந்து விண்ட் பிளாஸ்ட்டு சுத்தமாக தாங்காது. ஸோ என் ஃப்ளாகை பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம இந்தியன் ஃப்ளாகை. ஸோ அப்படியே வந்து அடித்து பிரிக்கிறாங்க. ஸோ அந்த ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரிஸ்க் இருக்குது. ப்ளஸ் வந்து நிறைய டிப்பு வரும். டிப்புனா வந்து நம்ம ரஷ்யாவில் வந்து வந்தது பார்த்தீங்களா, சடனாக ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்போம், திடீர்னு இப்படி வரும், அந்த மாதிரி டிப்பு வரும். ஸோ நம்ம வந்து ஒரு 120 போயிட்டு இருக்கணும் போது டக்குன்னு டிப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே வந்து போர்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மோஸ்ட்லி ஒரு 400-500 மீட்டர்ஸ் முன்னாடியே. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணோம், இல்லைனா கஷ்டம். ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ஸ்டூவர்ட் ஹைவே எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு 198 கிலோமீட்டருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா இந்த ஒரு ஹைவேவும் சரி, அதுக்கப்புறம் ஆலிஸ் ஸ்ப்ரிங்ஸ்லேருந்து பெர்த் போகிற அந்த ஒரு ஹைவே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஆஃப் ரோடு. ஒரு காக்கா கூட பார்க்க முடியாது. இந்த ஹைவேலையாச்சும் வந்து நம்ம நிறைய வெஹிக்கிள்ஸ் பார்க்குறோம்ல, பட் அங்கே வந்து நம்மளால் அது கூட பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒரு ஹைவே. ஸோ இந்த ஒரு 2 ஹைவே ப்ளஸ் பெர்த்லேருந்து சிட்னி போகிற ரூட்டு. ஸோ இந்த ஏரியாஸில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அதுக்கப்புறம் இருக்கிற இடத்துல ஒரு விஷயம் இருக்குது, அதெல்லாம் என்னன்றது உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் தெரியும். எல்லாமே வந்து இந்த வீடியோலேயே சொல்லிட்டு அப்புறம் என்ன இருக்குது. ஸோ 30 நாளைக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டல் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேக் டு மெல்பர்ன் போய் சேரணும். இன்னும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 டேஸ் ஸ்பெண்ட்டு, இன்னும் வந்து ஒரு 28 நாள் இருக்குது நமக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பிரேக் எடுத்திருந்தோம். இங்கே வந்து ஒரு லேக் ஒன்று பார்த்தோம். அது லேக்கா இல்லையானே சொல்லிட்டு தெரியல. ஏன்னா ட்ரோன் வந்து நான் இப்போ ஃப்ளை பண்ணிக்கிட்டே எடுத்துகிட்டு போனேன். இப்போ அப்படியே ட்ரோன் ஷாட்ஸ் அப்படியே இது மேலே அப்படியே போடுறோம் பாருங்கள். தண்ணி இருக்க மாதிரியும் இருக்குது, ஆனால் தண்ணிக்கு மேலே ஆள் நடந்தும் போகிறாங்க. ஒன்றுமே புரியல. நாங்கள் வந்து இறங்கி நடந்து போகலாமான்னு பார்த்தோம். பட் ஆனால் வந்து இங்கே தொல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஓவராக இருக்குது. ஆல்ரெடி சொன்னாங்க இந்த ஆலிஸ் ஸ்ப்ரிங்ஸ் அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஓவராக இருக்கும் அப்படின்ட்டுன்னு. பட் இந்த அளவுக்கு ஓவராக இருக்கும்னு சொல்லிட்டு தெரியல. வந்து நிப்பாட்டினதுலேருந்தே கடிச்சிக்கிட்டே இருக்குது கரும்பு. பதினொன்றரையாவது மணி. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கூபர் பெடி போகிறதுக்கு இன்னும் நம்மளுக்கு வந்து 716 கிலோமீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 120 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகே கைஸ், கிளம்பியாச்சு நம்ம. ஐயோ என்ன இவ்வளோ இருக்குது கருமோ. ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேலேருந்து ஒரு சின்னதாக ஒரு டைவர்ஷன் எடுத்துருக்கோம். ஸோ தட் லஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஏன்னா இங்கே பக்கத்துலேயே பீச் இருந்தது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைவர்ஷன். அம்மா எங்கோ ஹாஹா பீச் பக்கத்தில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு லஞ்சு சாப்பிட்லாம். அங்கே பாருங்க குதிரை வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்கே. அதெல்லாமே வந்து 4x4 கைஸ். இந்தியன் ஃப்ளாக் இந்த பறந்தே போயிடுச்சு. இதை பாருங்கள் உடஞ்சி, கவனிக்கவே இல்லை நான், அது உடஞ்சிருச்சு. ஐயோ வேறு ஃப்ளாக் வாங்கணும். இப்போது சன்னியோட ஃப்ளாக் பாருங்கள் கிழிஞ்சிருச்சு. இப்போ சன்னி டோன்ட் கீப் இட் லைக் தட். சன்னி இது ஃப்ளாக் கிழிஞ்சிருச்சு. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக காற்று, செம்மையான காற்று. பட் யா ஃபைன், சூப்பரான ஒரு வியூ, செம்மையாக. ஸோ அங்கே நல்லா இருக்குது, அங்கே உட்காந்து சாப்பிடுவோம். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வீட்டிலேருந்து நம்மளுக்கு வந்து மட்டன் பிரியாணி வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ மத்தியானத்துக்குள்ளே சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு. ஏன்னா நேற்று நைட்டு பண்ணது. ஸோ அதனால தான் வந்து ஓகே நிப்பாட்டி சாப்பிட்றலாம், ஏன்னா கொஞ்சம் இன்னும் போகணும்னு ஆச்சுன்னா கெட்டு போயிடும். ப்ளஸ் இங்கே வந்து நல்ல ஒரு வியூவும் இருந்தது, பீச் வியூ. ஸோ பீச்சில் ஈவுடைய தொல்லை சுத்தமாக தாங்க முடியல. சாவடிக்குது. முதல்ல கிளம்புவோம் இங்கேருந்து. ஸோ இது வரைக்கும் பாருங்கள் ஹைவே எதிரிலே. ஸோ ஜஸ்டிங் வந்து இந்த ரயில்வே ட்ராக்கிட்ட ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி எடுத்தோம். அவ்வளோதான், ஹைவே ஏரியாச்சுன்னா அடுத்து வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரே ஒரு ஃபியூயல் பிரேக் எடுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா ஒரு ஃபியூயல் பிரேக் இருக்கும்னு நினைக்கிறேன். Hi. Good. So just doing some driver testing today. Okay. Okay, so we just need to do an alco test. Okay. So just one long slow breath. Why don't you take your helmet off? Okay, just one long slow breath, okay? Stop there, just get too hard. Just stop it. Okay. So let's try again. Nice long slow breath. Keep going, keep going, keep going. And stop. Fantastic, all good. Just wait for the car to move away and you're good to go. Okay, thank you. Okay guys, ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் டெஸ்ட் நடக்குது. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூவர்ட் ஹைவே கிட்ட வந்துட்டோம். அண்ட் இங்கேருந்து ரைட் எடுத்தோன்னா இன்னும் 6.4 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட் எடுத்தால் ஸ்டூவர்ட் ஹைவே. இங்கெல்லாம் வந்து என்னென்னா வந்து மத்தியான டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரக்கை போடுவாங்க போல இருக்குது. அதனால தான் வந்து அவ்வளோ ஒரு செக்கிங்கு. சன்னி இங்கே போயிட்டான். சன்னி ஏன் திடீர்னு இப்படி ஃபுல் ஸ்லோ டவுன் ஆயிடுறான்னு தெரியலையே. அவன் சன்னி வந்து ஃபியூல் ஸ்டேஷனில் நிப்பாட்டிட்டான். 91, 98 நம்மளுக்கு இன்னும் 300 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு காட்டுது. எங்ககிட்ட 95 இல்லைப்பா, ஃபுல்லாக 98 தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வரலாம், அப்புறமா போட்டுக்கலாம். அண்டு சன்ஸ்க்ரீனும் ஃபேஸ் டிஷ்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். ஏன்னா சன்ஸ்க்ரீன் போட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இது தெரியுது. போட்டோடனே ஃபேஸ் தான் சில்லுன்னு ஃபீல் ஆகுது அப்படியே. அப்பா எனக்கு இன்னும் 278 காட்டுது ரேஞ்சு. 200 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கப்புறமா நான் வந்து ஃபியூல் பிரேக் எடுத்துப்பேன். ஒரேடியாக சும்மா நான் ஃபியூல் போடாமல். ஏன்னா வந்து இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூல் ஸ்டேஷன்ஸ் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. அது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெசர்ட்டு கைசிங்க, ஃபுல்லாக பாலைவனம். அப்படியே நம்ம என்ன பாருங்களேன், வெள்ளையாக இருக்கா, அது தண்ணி மாதிரியே இருக்குது. இந்த சைடு பார்த்தா தண்ணியாக இருக்கா, தண்ணி மாதிரி தெரியுதா, தண்ணி இருக்குன்ட்டு. ஆனால் அது தண்ணியே கிடையாது. அது ஆக்சுவலாக ஃபுல்லாக சாண்டு, ஒயிட் சாண்டு. ஆனால் தண்ணி மாதிரியே இருக்குது. என்னையா இது, ஒரே குழப்பமாக இருக்குது இந்த ஊரில். போர்டு போட்டிருக்கு பாருங்கள். ரைட் சைடில் போனால் ஆலிஸ் ஸ்ப்ரிங்ஸு கூப்பர் பேடி, லெஃப்ட் சைடில் போனால் வந்து பர்த்து அந்த இது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஹுச்சிசன் 537 கிலோமீட்டர் ஒரே ஸ்டேட் ரோடு கைஸ். எந்த ஒரு டைவர்ஷனுமே இல்லை. இதை பாருங்க,
தெரியுதா? அவ்வளோதான், நான் சொன்னல ஒரு ஈக்காக்கா கூட இருக்காது இந்த ரோட்டில் அப்படின்னு. ரொம்ப கம்மியான வெஹிக்கல்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க. பாருங்கண்ணா, எதுவுமே இல்லை சுற்றி முற்றி. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்போம். எனக்கு இப்போ என்ன பயமாக இருக்குன்னா வந்து எனக்கு 178 கிலோமீட்டர் தான் ரேஞ்சு காட்டுது. ஆனால் ஃபியூயல் ஸ்டேஷன் வரைக்கும் போகுமானே தெரியல வண்டி. எனக்கு எங்கே ஃபியூயல் ஸ்டேஷன் இருக்குன்னே தெரியல. இதை பாருங்கண்ணா, சுற்றி ஒரு ஈக்காக்கா கூட கிடையாது. எங்களுக்கு பின்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. ஐயோ, இங்கேயும் கக்காரி டெட் பாடிஸ் ஃபுல்லாக. ஒரே ஒரு வண்டி எங்கள் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக வந்துட்டு இருக்காங்க அவங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒன்றுமே கிடையாது கைஸ். இது பாருங்க, ஓ மை காட். ஆனால் இவ்வளோ உள்ளேயும் வந்து ரோடு போட்டிருக்காங்க பாருங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைடில் வந்து ஃபென்சிங் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா? நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோ, அதுக்கு முன்னாடி வீடியோலாம் கூட சொல்லியிருப்பேன். அந்த ஃபென்சிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். இது இந்த சென்ட்ரல் ஆஸ்திரேலியா இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபென்சிங் ஏரியாவும் இதெல்லாமே. அவுட் பேக் அப்படின்றதுனால இந்த லேண்டுடைய ஒரிஜினலான அந்த அபாரிஜினல்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்கிற ஒரு இடம் இதெல்லாமே. அவங்க சிட்டிலையும் இருக்காங்க, பட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க. ஸோ அதனால் வந்து நிறைய கங்காரூஸு அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒட்டகம் அதெல்லாமே இருக்குது. ஏன்னா டெசர்ட் தானே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் ஆகி வரதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு கன்சர்ன் ஃபியூயல் ஸ்டேஷன். ஸோ ஃபியூயல் ஒரு வாட்டி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் நான் டேரெக்டாக கூப்பர் ரேட் போகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பெட்ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். டீசல் ஆ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 367 கிலோமீட்டர் இருக்குது. லெட்ஸ் கோ. லேக்கா, பெரிய ஒரு லேக் இது. ஆக்சுவலாக ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்துட்டே இருந்தது, ஆனால் ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை கிராஸ் பண்ணி தான் போகிறோம் நம்ம. இது பாருங்கள், தண்ணியே கிடையாது, ஆனால் வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்க மாதிரி தானே இருக்குது. அதான் பாருங்கப்பா எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. இப்போ அங்கங்கே தண்ணி இருக்கா, அவ்வளோதான். இந்த தண்ணியுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஃபுல்லாகவே தூரத்துலேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்க மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்குது. சால்ட் லேக்கு. காட்டுறேன். ஃபுல்லாக சால்ட்டு. ஹோப்ஃபுல்லி என் கால் புதஞ்சிடாதுன்னு நினைக்கிறேன். பா இந்த பாருங்க கைஸ், ஃபுல்லாக உப்பு கைஸ். ஓ மை காட், பாருங்க தண்ணி. இது இவ்வளோ தான் தண்ணி, ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தண்ணி இருக்க மாதிரியே தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் தெரியும்.
தெரியுதா சால்ட்டு? ஐயோ கையிலலாம் அடுக்க வரும்ல. தண்ணிக்கு மேலேயே போகுது பாருங்க உப்பு. ஆக்சுவலாக இங்கே இறக்குனா கூட எதுவுமே ஆகாது. சுத்தமாக அந்த புதையிறதுக்கு எதிர்றது எதுவுமே கிடையாது. ஏன்னா மேலே லேயர் ஃபுல்லாக சால்ட் இல்லை. ஆமாம் ஜஸ்டிங்க உப்பு பாருங்க. எவ்வளோ உப்பு இருக்குது பார்த்தீங்களா? ஓ ஷிட். இந்த வாரம் கைசாங்க டைம் ஃபார் சம் அட்வென்ச்சர். கொஞ்சம் இந்த சால்ட் லேக்கில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். ஓகே எனக்கு தேவா ఓకేనా? ఇంకా 1 2 3. ఓకే ఫోటో దేవా ఇచ్చే నుంచి. தண்ணி இது ఒకటేస్తావా? எனக்கு கூட கொஞ்சம் தண்ணி கொடுப்பா சாமி. தாக எடுக்குது அப்பா சா. அப்பா போன வாட்டி இந்த மாதிரி தான் தாய்லாண்டில் மாட்டினோம், ஞாபகம் இருக்கா? வண்டியை படுக்க போட்டு எடுத்ததுக்கப்புறம் யாரையும் கூப்பிட்டு வந்து உயிரே போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் எங்கள் ஆஸ்திரேலியாவில் பண்ண முடியாது. அதனால் நான் ரிஸ்க் எடுக்கல இறக்கி அந்த ஒரு ஃபோட்டோக்காக. வேறு எங்கன்னா சால்ட் லேக் இருந்ததுன்னா நிறையவே இருக்குது. சால்ட் லேக் போகிற வழிலாம் வேறு எங்கன்னா கண்டிப்பாக ஓட்ட முடியுன்ற இடத்துல எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோஸ் எடுத்துப்போம். ஏன்னா இறக்குனா கண்டிப்பாக ஏற்ற முடியாது, மாட்டிப்பேன். ஓகே கைஸ், இங்கே வந்து சின்னதாக ஒரு பிரேக் எடுத்தோம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹால்ட்டிங் ஏரியாலாம் இருக்கும். செம்ம டயர்டாக இருக்குது. அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட் ரோடாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வெயில் அடிக்கிற வெயிலுக்கும் 35 டிகிரிஸ்ன்னு காட்டுது. பட் ஆனால் வந்து வெயில் வந்து பார்த்திங்கன்னா பட்டையை கலப்புது, முடியல. அம்மா சுத்தமாக எனர்ஜியே இல்லைப்பா. ஏன்னா அவங்களுக்கு சன்லைட் இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ ரைட் பண்ணியிருக்கோம்னு தெரில. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 6:30 கிட்ட ஆகுது. இன்னும் 2 மணி நேரம் ரைடு இருக்குது. இன்னும் சன்செட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆகவே இல்லை. மணி 6 கிட்ட ஆக போகுது. கைஸ், என்னோடய GoPro வந்து பறந்து விழுந்துருச்சு கைஸ். ஷிட். இருக்கா போச்சான்னு தெரியலையே, சதறி போச்சு GoPro. GoPro is gone. Shit. పగిలిపోయింది కదా, స్క్రీన్ పోయింది. అట్లా లూడించేది అసలు అది తెలీదు. நல்லா தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், எப்படி விழுந்துச்சுன்னு தெரில. ஆன் பண்ணி பார்ப்போம். ఆన్ అవుతుందా? யா இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன், ஒர்க் ஆகுது. ஆனால் டிஸ்பிளே ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. டிஸ்பிளே மட்டும் மாற்றணும். GoPro is GoPro. 100 కిలోమీటర్ స్పీడ్లో పడింది. நல்ல வேலை ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, ஒர்க் ஆகுது. டிஸ்பிளே மட்டும் உடஞ்சி போச்சு. ஓகே, ஸ்க்ரீனுக்கு இங்கே தான் லென்ஸுக்கு ஜஸ்ட் இங்கே ஒரு ஸ்க்ராட்சு. என் தொடையில் இப்படி பட்டு கீழே விழுந்தது, இல்லைன்னா நான் பார்த்துருக்க மாட்டேன். டச் ஒர்க் ஆகுதாப்பா பங்காட்டு? டச் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங்.
GoPro இஸ் GoPro. இங்கே வேறு ரோடு ஃபுல்லாக டெட் பாடிஸ் தான் கிடக்குது. எல்லாம் நைட்டில் தான் இதுவாயிருக்குன்னு நினைக்கிறேன். அளவில் கைஸ் கரெக்டாக இங்கேருந்து விழுந்து இப்படி என் காலில் தொடையில் பட்டு விழுந்து என்னடா இது விழுந்து நீங்கள் பார்க்குறேன் டக்குன்னு கேமரா வைக்கணும். ஆஹா போச்சுடான்னு தான் திருப்பிட்டேன். இல்லைனா கண்டிப்பாக நான் பார்த்துருக்க மாட்டேன். கண்டிப்பாக அதை விட்டுட்டு அப்படியே போயிட்டு வந்திருப்பேன். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திரும்ப வந்திருக்கணும். கொஞ்சம் தூரமாக நோட்டீஸ் பண்ணிட்டு வரேன். இந்த பாருங்கள் சிவப்பு கலர் ரோடு, அப்படியே ரெட் கலர் ரோட்டில் வந்துட்டோம். கைஸ் சன் செட் ஆகிருச்சு. அதை பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது, செம்ம கலர்ஃபுல்லாக. அண்டு இன்னும் வந்து ஒரு 50 நிமிஷம் இருக்குது. நாங்கள் போகிறதுக்குள்ளே இருட்டிடும். இன்றைக்கி எப்படி டென்ட் பிச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இப்போ ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படியே. ஏன்னா சன் செட் வந்து செம்ம அழகாக இருந்ததா. ஸோ அப்படியே வந்து ஃபாலோ மீ மோடு அதெல்லாம் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் போடா டிஜே இது ஃபாலோ மீ மோட்லாம் வேஸ்ட்டு. கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. ப்ளஸ் இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன வந்து பார்த்தீங்கன்னா, சன்னியுடைய பைக்கில் ஃபியூல் இல்லை. 170 கிலோமீட்டர்ஸ் தான் 70 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது. ஆனால் நம்ம போக வேண்டியது வந்து 50 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது. போக வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பயப்புள்ள தக்கிடு தத்துவம் தான். நான் சொன்னேன் இங்கெல்லாம் ஃபியூல் ஸ்டேஷனே இருக்காதுடான்னு. நான் கூகுள் மேப்ஸில் பார்த்தேன் நிறைய ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்ச்சு. வந்துக்கிட்டு இருக்கும் பின்னாடி ஃபியூல் இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நின்றுச்சுன்னா நம்ம தள்ளிட்டு போயிடலாம். நம்மளது 96 இருக்கா. சன்னி வந்து 100ல் செட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, நான் இப்போ வந்து 100ல் செட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், நானும் 100ல் தான் வச்சுருக்கேன், சன்னியும் 100ல் தான் வச்சுருக்கான். ஆனால் சன்னியில் வந்து ஸ்லோவாக போகுது, எந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டாக போகுது. என்ன கதை இது? பாருங்கள், நான் இப்போ மறுபடியும் வந்து 96 வந்துட்டேன். 92 வந்தால் தான் வந்து சன்னியால் என்ன ஓவர்டேக் பண்ண முடியும். இதை பாருங்கள், சன்னியோடைய ஈக்குவல் ஸ்பீட் போய் அவனுடைய ஸ்பீடு நான் கண்டுபிடிப்போமா? அவனில் ஃபியூவல் இல்லை, அதனால் வந்து நான் அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கேன் அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு. இன்றைக்கி என்ன கூத்து நடக்க போதோ தெரியலையே. போய் சாப்பிட்ணும், டென்ட்டு பிச் பண்ணணும், ஃபியூல் போடணும், இவ்வளோ வேலை இருக்குது. ஓகே, 97 தாங்க சன்னியுடைய ஸ்பீடு. ஆனால் அந்த இதில் வந்து 3 கம்மியாக காட்டுது. 97 தான் அவனுடைய ஸ்பீடு. கூபர் சிட்டி வந்தாச்சு கைஸ். வந்தோடனே நான் தடிக்குது. இதோ போட்டிருக்கு என்னது, டேஞ்சர் ஹை வோல்டேஜ் கேபிள்ஸா. கூபர் படி. வெல்கம் டு அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு. உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஊர் மட்டும் தான் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது. அந்த ஊர் இந்த ஊர் தான். ஆனால் இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் காலையில் காட்டுறேன். அப்பா, இங்கே வந்து நான் இப்போ தான் முதல் தடவை நாய் பார்க்குறேன். அதுவும் பிட்புல் மாதிரி இருக்குது நாய். அப்பா சாரு நானும் ஃபியூல் போட்டுறேன். செல்லா 98 மட்டும் தான் இருக்கும். சரி போடுவோம். ஓகே, 91 ஆயிடுச்சு. ஆமாம், இதில் வந்து இன்னும் 200 கிலோமீட்டர் காட்டுது ஃபியூல் ரேஞ்சு. ஸோ 370 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஓட்டியிருக்கேன். ஸோ எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்ப்போம். 20 லிட்டர்ஸ் பிடிச்சிருக்கு. அதில் ஃபைன் தான். எந்த சென்னையும் சேம் மைலேஜ் தருது வண்டி. வந்து 20 லிட்டர்ஸ் டேங்க்கு ஃபுல் ட்ரை ஃபியூல். ఎన్ని లీటర్స్ పట్టింది సన్నీ? ఎన్ని లీటర్స్? సేమ్ మైలేజ్. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் போட்டாச்சு.
அண்ட் சன்னி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பயந்துட்டான். ஏன்னா இங்கே வந்து அவங்க அபாரிஜினல்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க வந்து கொஞ்சம் இல்லை நல்லாவே பயங்கரமாகவே குடிச்சிட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து சன்னி ரொம்பவே பயந்துட்டான். கொஞ்சம் இல்லை ரொம்பவே பயந்துட்டான். அவன் வந்து காசு கேட்டாங்க, ஒரு $10 இருந்தால் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவன் கதறான், என் பின்னாடியே வந்துட்டு இதில் இருக்காங்க. பாய். சன்னி திட்டிகிட்டே வந்துருப்போம் நேரத்துக்கு. ஸோ இங்கே வந்து பக்கத்தில் வந்து ஒரு கேவ் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருக்கேன். ஸோ அங்கே ரூம் இருக்கான்னு தெரில, போய் கேட்போம். இருந்ததுன்னா அங்கே இன்றைக்கி ஹால்ட்டை போட்டுருவோம். ஸோ ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டோன்னு சொல்கிறத விட குகைக்கு வந்துட்டோன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் குகையில் தான் தங்கியிருக்கோம். அதை பாருங்கள். இதோடைய ஃபுல் டூர் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. செம்மையான ஒரு ரைடு. அண்டு ரோட்டில் யாருமே கிடையாது. இங்கே வந்து மோஸ்ட்லி இந்தியன்ஸே அவ்வளோவா வந்ததே கிடையாது அங்கே. அவங்க வந்து ஹோட்டலுக்காரங்க சொல்கிறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அபார்ஜினல்ஸ் பற்றி நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா வந்து தப்பான ஒரு விஷயமா இல்லை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் அதை இன்னும் விசாரிச்சுட்டு நான் அடுத்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனல் புதுசாக என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.